குருப்யோ நமஹ நமோ நமஹ. இப்போ நம்ம பூர்வாங்கம் முடிச்சிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக கடவுளுடைய அருளால் 9 செஷன் முடிச்சிருக்கோம். இப்போ உத்தராங்கம் ஆரம்பிக்கிறோம் இந்த செஷன்லேருந்து. இந்த செஷன் அது கண்டினியூ செஷன் நம்பர்ஸ் கண்டினியூஸாக அதிலேயே வச்சுக்கலாம். 9க்கு அப்புறம் 10ன்னே வச்சுக்கலாம். செஷன் 10ல் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா காயத்ரி ஜப சங்கல்பம் பார்க்க போகிறோம். காயத்ரி ஜப சங்கல்பம் பண்ணுறதுனா காயத்ரி ஜபம் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு டிட்டர்மினேஷன் எடுத்துக்கிறோம். நான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்னா நல்லா அப்படியே ஆசனத்தில் உட்காந்துட்டு அங்கேயும் இங்கேயும் பார்க்காம நல்லா ஸ்ட்ரைட்டாக முதுகாக வச்சுட்டு காலையில் கிழக்க பார்த்தும் மத்தியானம் வடக்க பார்த்தும் ஓகே 12 மணிக்கு அப்புறம் பண்ணால் அல்லது முன்னால் இருந்தால் கிழக்க பார்த்து பண்ணிக்கலாம். சாயங்காலம் மேற்க பார்த்தும் பண்ணணும். இது சங்கல்பத்தை எடுத்துக்கணும். இந்த சங்கல்பத்துக்கு முன்னால் கணபதி தியானம் பண்ணணும். கணபதி தியானம் ஏற்கனவே பார்த்துட்டோம், அதனால சொல்கிறேன். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேது சர்வ விக்ன உபசாந்தையே 5 தடவை கூட்டிக்கணும். ஏன்னா இங்கே உள்ள நாடியில் உள்ள அமிர்தங்கள் தலையில் உள்ள அமிர்தங்கள்லாம் உடம்பு போய் நல்லா புத்துணர்வு கொடுக்கும். அப்புறம் என்ன பண்ண போகிறோம், இதுக்கு கணபதி தியானம் பண்ண அப்புறம் நம்ம பிராணாயாமம் பண்ணணும். பிராணாயாமம் தெரியலையா? ஓம் பூஹு ஓம் புவஹ ஓகும் சுவஹ ஓம் மகஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓகும் சத்யம் ஓம் தத்சவிதர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத் ஓம் ஆப்போ ஜோதிரசோ அமிர்தம் பிரம்ம பூர்புவஸ்வரோ. காது விட்டுண்டு பிராணாயாமத்தை முடிச்சுடணும். அப்புறம் சங்கல்பத்துக்கு கை அப்படி விட்டுண்டு மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் பிராத்தக் சந்தியா காயத்ரி மகாமந்திர ஜபம் கரிஷ்யே. இது காலையில். மத்தியானத்துக்கு கணபதி தியானமும் பிராணாயாமம் பண்ணிவிட்டு மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் மாத்தியானிக காயத்ரி மகாந்திரம் ஜபை கரிஷ்யே அப்படிங்கிறோம். சாயங்காலத்துக்கு அங்கேயும் கணபதி தியானம் பண்ணணும், பிராணாயாமம் பண்ணிவிட்டு மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் சாயம் சந்தியா காயத்ரி மகாமந்திர ஜபம் கரிஷ்யே. அப்போ காலையில் காயத்ரி மந்திர ஜபம் பண்ண போகிறேன், மத்தியானம் பண்ண போகிறேன், சாயங்காலம் பண்ண போகிறேன்னு. ஏன்னா சங்கல்பத்துக்கும் ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ அடுத்தாப்பில் என்ன பண்ண போகிறோம்னா பிரணவ ஜபமும் பிராணாயாமம் பண்ண போகிறோம். இப்போ பிரணவ ஜபத்தில் என்ன பண்ணுவோம், பிரணவஸ்ய ரிஷி பிரம்மா. ரிஷிங்கும் போது தலையில் தழிச்சுக்கணும். தேவி காயத்ரி சந்தகா பரமாத்மா தேவதா. அப்புறம் என்ன சொல்ல போகிறோம்னா ஒவ்வொரு பூராதி வியாகிருதி இருக்குல்ல, 7 வியாகிருதி பார்த்தோம். ஒவ்வொரு வியாகிருதிக்கும் ஒவ்வொரு ரிஷி இருக்கா, ஒரு சந்தஸ் இருக்குது, ஒரு தேவதா இருக்கா, அதை தான் சொல்ல போகிறோம். பூராதி சப்த வியாகிருத்தினாம் அத்ரி பிருகு குத்ஸ வசிஷ்ட கௌதம காஷ்யப ஆங்கீரச ரிஷயக. அப்புறம் காயத்ரி உஷ்ணிக்கு அனுஷ்டுப்பு பிரகதி பங்கி திருஷ்டுப்பு ஜகதி சந்தாம்சி அக்னி வாயு அர்க்க வாகீஷ வருண இந்திர விஸ்வே தேவா தேவதா. அப்புறம் பிராணாயாமம் பண்ணணும். ஓம் பூஹு ஓம் புவஹ ஓகும் சுவஹ ஓம் மகஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓகும் சத்யம் ஓம் தத்சவிதர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நः பிரச்சோதயாத் ஓம் ஆப்போ ஜோதிரசோ அமிர்தம் பிரம்ம பூர்புவஸ்வரோ. அப்போது இங்கே பூராதினா பூ முதலிய 7 வியாகிருதிகள்னால் நம்ம பார்த்தோம் இல்லையா, விசேஷேன ஹரதி சர்வ பாப்பாணி இது வியாகிருதி. எல்லா பாபங்களும் இதை அட்டர் பண்ணால் இந்த பூஹு பூவகெல்லாம் சொன்னாலே எல்லா பாபங்களும் போயிடும். அந்த மாதிரி 7 வியாகிருதிகளும் சப்த வியாகிருதினா 7 வியாகிருதிகளுக்கும் முறையே 7 ரிஷிகள் 7 சந்தஸ்கள் 7 தேவதாகள் இருக்கள். அந்த ரிஷிகள் யார் பேரெல்லாம்? அத்ரி ஒருத்தர், பிருகு 2வது, குத்சன் 3வதுவர், 4வது வசிஷ்டர், 5வது கௌதமர், 6வது காஷ்யப்பர், 7வது ஆங்கிரசர். இந்த 7 பேர் இருக்கா. அதே மாதிரி இந்த வியாகிருதிகளுக்கு முறையே 7 வியாகிருதிகளுக்கு 7 மீட்டர்ஸ் இருக்குது. காயத்ரி மீட்டர், உஷ்ணிக்கு மீட்டர். காயத்ரி மீட்டர்னால் ஒவ்வொரு பதத்துலேயும் 6 சிலபல் இருக்கும். காயத்ரி உஷ்ணிக்கு அனுஷ்டுப்பு பிரகதி பங்கி திருஷ்டுப்பு ஜகதி. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வியாகிருதிகளுக்கும் ஒவ்வொரு தேவதைகள் உண்டு. முதல் உள்ளதுக்கு பூஹுக்கு அக்னி, அப்புறம் பூவகத்தில் வாயு, அர்க்கன சூரியன், வாகீஷ வருண இந்திர விஸ்வே தேவா தேவதாக அப்படிங்கிறோம். பிராணாயாமத்தையும் பார்த்தோம். பிராணாயாமத்தோட அர்த்தம் நம்ம பார்த்துட்டோம். சரியா?
இப்போ அடுத்த செஷனில் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னாக்கா காயத்ரியை வந்து ஆவாகனம் பண்ண போகிறோம். காயத்ரி தேவியை வாமான்னு இன்வோக் பண்ண போகிறோம். அது அடுத்த செஷனில் பார்க்கலாம். நன்றி.